அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒன்று, வெளியில் பேசுவது வேறு. நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கான அந்த தொகுதிகள் எப்போதும் பாதிக்கப்படாது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்யவில்லை என்று வேறு பக்கமும் சொல்கிறார்கள். இரண்டு நாடகங்களை நடத்துகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கான ஒரு வழிமொழியைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். ஏனென்றால் மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை தற்போது 543 இடங்களின் அடிப்படையில் வழங்குவதற்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு எந்த தடையும் இல்லாத சூழலில் மகளிர் இடஒதுக்கீடு என்ற பெயரில் திட்டமிட்டு தொகுதி மறுவரையறையை உள்நுழைப்பதற்கு ஒன்றிய அரசு மேற்கொண்ட முயற்சியை இந்தியா கூட்டணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே தோற்கடித்தது. தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எதிர்கொள்ளப் போகும் ஆபத்து குறித்து எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்பே எச்சரித்திருக்கிறார். 2024 ஆண்டு குடியரசு தினத்து அன்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 12வது தீர்மானம் மிக முக்கியமானது. 2026 ஆண்டோடு இப்போதுள்ள தொகுதி மறுசீரமைப்பு முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு செய்யப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது. மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் பிரிக்கப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது. இதனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே பிரதமர் ஆவதற்கும் கேபினெட் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதனால் மாநிலங்களுக்கு இடையே சமத்துவமற்ற நிலை ஏற்படும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமத்துவத்தை தகர்ப்பதற்காகத்தான் இந்த நிலையை, இந்த சதியை ஒரு சட்ட மசோதாவாக கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்று அன்றைக்கே எச்சரித்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். கடந்த ஆண்டு 5/3/2025 அன்று தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்திலும் சமீபத்தில் 8/8/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களது தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பங்கேற்ற எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்தியாவில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றமின்றி இப்போது இருக்கும் அதே எண்ணிக்கையிலே தொடரலாம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே வைத்துக் கொண்டு தேவையெனில் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளை மறுவரையறை செய்யலாம் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் குறித்து விவாதத்தில் மக்களவையில் பேசிய எமது தலைவர், மகளிர் இடஒதுக்கீட்டில் அரசமைப்பு சட்டத்தின்படி SC/ST பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, ஆனால் OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தொடர்பான இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர்களுக்கான கருத்தை அன்றைக்கே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். OBC பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டால் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்கள் தங்களுக்கும் மகளிர் இடஒதுக்கீடு கேட்பார்கள் என்று அஞ்சியே OBC பெண்களுக்கு மகளிர் இடஒதுக்கீடு தரக்கூடாது என்பதற்காக இப்போது தொகுதி மறுவரையறையுடன் மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வர ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது என்றும், OBC பெண்களுக்கும் மகளிர் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், அதுவும் 33% மகளிர் இடஒதுக்கீடு 50 என உயர்த்தப்பட வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு RSS வழிகாட்டுதலின் பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்களுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கும் சதியை அம்பலப்படுத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் உரிமை குரலாக எமது தலைவர் மக்களவையில் அன்றைக்கு முழங்கினார். அதைத்தான் இன்றைக்கு நான் இந்த அவையிலே சொல்கின்றேன். நிறைவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் ஒடிசா, மேற்கு வங்கம் முதலான மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது இருக்கும் விகிதத்தை விட குறையும். ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் முதலான இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் பின்னர் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் ஒரு கட்சி அதிக எண்ணிக்கையில் இடங்களை கைப்பற்றினால் அது இந்தியாவை ஆளக்கூடிய ஆபத்தான நிலை உருவாகும். இதன் காரணமாகத்தான் தென் மாநிலங்கள் முற்றிலுமாக அரசியல் செல்வாக்கு இழந்துவிடும். வடக்கின் ஆளுகைக்கு கீழ் தெற்கு சுருக்கப்படும். மீண்டும் வடக்கே ஆளும் தெற்கு தேயும் என்கின்ற அடிப்படையில் தான் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் இஸ்லாமியர்கள், தலித்துகள், பழங்குடிகள் வலுவாக உள்ள தொகுதிகளில்
அவர்கள் பிரதிநிதித்துவம் பெற்றுவிடாதபடி மாற்றியமைக்கும் செயல்பாட்டையும் ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. எனவே சட்டப்பேரவை தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினர் வாக்குகளுக்கு மதிப்பிருக்கும் வகையில் தொகுதி எல்லைகளை வரையறுக்கப்பட வேண்டும். தலித்துகளின் தனி தொகுதிகளை வரையறுப்பதற்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்தபின் அதன் அடிப்படையில் தனி தொகுதிகள் சுழற்சி செய்து எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி முற்போக்கான கொள்கைகளால் மக்கள் நல திட்டங்களால் சமூக பொருளாதார கல்வி தளங்களில் வளர்ச்சி கண்டு நாம் சிறந்து விளங்கிடும் சூழலில் அதற்காக நம்மை தண்டிக்கும், நம்மை பின்னுக்கு இழுக்கும் தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த தனித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். கூடுதலாக இதை மாற்றம் என்று சொல்கிறார்கள். மாற்றம் என்பது வளர்சிதை மாற்றமா தேய்சிதை மாற்றமா என்பதை நாம் விவாதிக்கலாம். ஆனால் இந்த தொகுதி மறுவரையறை மூலமாக இது ஒட்டுமொத்தமாக வடக்குக்கு மட்டும் வளர்சிதை மாற்றமாக இருக்கும், தெற்குக்கு இது தேய்சிதை மாற்றமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அமைச்சர் உட்காருங்க. இல்ல 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 நீங்க சொன்னது உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு செய்தி அதுக்கு மாண்புமிகு இல்ல இல்ல நான் பாக்குறேன். நீங்க சொன்ன கருத்தை கவனத்தில் கொண்டு நான் பாக்குறேன். ஆய்வுக்கு உட்படுத்து. நான் உட்காருங்க. நான் ஆய்வுக்கு உட்படுத்து நான் பாக்குறேன். அதை நான் உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஒரு செய்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஆய்வுக்கு உட்படுத்தி உட்காருங்க.